ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு என்னோட வீடியோ. ஸோ இந்த ஸ்ட்ராங்கஸ்ட்டாக மாறுற சீரீஸில் நம்ம எத்தனாவது பார்ட் பார்க்க போகிறோம், அது நம்ம பார்த்தா சொல்லணுமா? ஓகே, போகிற போக்கில் போகலாம். நம்ம இப்போ ஸ்ட்ராங்கஸ்ட்டாக மாறுற சீரீஸில் ஸ்ட்ராங்கஸ்ட்டாக மாறிக்கிட்டே போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம லெவல் எவ்வளோ இருக்கோம்? 15 லெவல் ஆகிட்ருக்கோம். இப்போ 15 லெவலில் நம்ம அந்த கொரில்லாஸ் அடித்து 20 லெவல் ஆக்குனா அந்த ஜங்கிள் கிங்கா அந்த ஜங்கிள் கிங் மங்கி கிங்கை போய் நம்ம அடிக்க முடியும். அடித்தா அவனை மட்டும் முடித்தா அது ஒரு விக்ட்ரி கைஸ். நாமளும் இங்கே ஏனியில் வேறு ஏறத்துக்கு வேறு நம்மளுக்கு ஒரு இதுவாக அது குச்சி இல்லைனாலும் நம்மளுக்கு வேறு பிடிக்கும். நம்மளுக்கு தான் டஃபஸ்ட்டான ஆப்போனண்ட்டு, டஃபஸ்ட்டான சேலஞ்செலாம் ரொம்ப பிடிக்கும் கைஸ். அதனால் இப்படி ஏரி மேலாம் ஏறிட்டுலாம் வர முடியாது, நம்ம குடிச்சிட்டு வேணால் வரலாம். ஸோ அப்படியே கொரில்லாஸ் கோஸ்ட் அன்லாக் கன்ஃபார்ம் பண்ணிட்டு இப்போ அந்த கொரில்லாஸை நம்ம முதல்ல முடிக்கலாம். போயிட்டே இருக்கோம். தண்ணியோட எல்லைக்கு போய்கிட்டே இருக்கோம். ஸோ அப்படியே போயிட்டுருக்கும்போது தான் நம்ம ஞாபகம் வந்துச்சு, மட்டும் அந்த கொரில்லா கிங் இருந்தானா அவன் நம்ம காலி பண்ணலாம். ஓகே இருக்கான். ஸோ இந்த கொஸ்ட்டை அபார்டன் பண்ணிடலாம். நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு முதல்ல டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த கொரில்லா கிங் மட்டும் நம்மளால் தனியாலாம் நின்று இவனை மட்டும் டிஃபீட் பண்ண முடிஞ்சுன்னா நம்ம ஸ்ட்ராங்கஸ்ட்டாக மாறுற இதில் ரொம்ப ப்ராக்ரஸ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ நம்மளுக்கு வேறு ஹேங் ஆகுது. இவங்கிட்டேருந்து ஒரு 5 அடி வாங்கினா கன்ஃபார்ம் நம்ம ஃபஸ்ட்லேருந்து ரீஸ்டார்ட் பண்ண இந்த சேனலேருந்து. ஸோ இந்த சேலஞ்சுக்காகவே சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி விடுங்க கைஸ். நாமளும் ரொம்ப நல்ல வீடியோ போயிட்டுருக்கோம், வியூஸும் போக மாட்டேங்குது. ஸோ எதாவது டிப்ஸ் இருந்துச்சுன்னா அதே சொல்லிவிடுங்க. ஸோ அடிச்சுக்கிட்டே இருக்கோம். இந்த காம்போ யூஸ் பண்ணால் தான் அவங்ககிட்டேருந்து சீக்கிரமாக தப்பிக்க முடியும். நம்ம ஒரு ஏன்ஷியன்ட்டான ஃபைட்டிங் ஸ்டைல் யூஸ் பண்ணுறோம். இது என்னென்னா ஹிட் அண்ட் ரன். அதாவது நம்ம ஒரு ஆப்போனண்ட்டை பார்த்தோன்னா நம்மளோட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான்னு தெரிஞ்சோன்னா அவனை அடிச்சுட்டு ஓடுது, ஒரு அடி அடிச்சுட்டு ஓடுது. அதுதான் நம்மளோட டெக்னிக். ஆனால் நம்மளோட எம்பி வேறு கம்மியாகிட்டே வந்துட்டுருக்கு. இது நம்மளால் தாக்க முடியுமான்னு தெரில. ஸோ வாங்க, இவனை எப்படியாவது சீக்கிரமாக முடிச்சிட்டா போதும். நம்ம ஸ்ட்ராங்கஸ்ட்டாக மாறுற சீரீஸில் ஒரு ப்ராக்ரஸ் பண்ணுறோன்றது நம்மளுக்கும் தெரியும். அப்படியே இவனை அடிச்சுட்டு இருக்க மட்டும் கரெக்டாக இன்னொரு பிளேயர் வரலாம், நம்மளுக்கும் சேர்ந்து இவனுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான். ஆனால் நம்ம ஸ்ட்ராங்கஸ்ட்டாக மாறுற சீரீஸில் இருக்கிறதுனால அவனோட ஹெல்ப்லாம் அக்செப்ட் பண்ணதில்லை. நம்மளுக்கு ஃப்ரெண்டு ரிக்வெஸ்ட்டோடு தந்துருக்கான், நம்ம கன்ஃபார்ம் அக்செப்ட் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி டஃப்பான சேனல்லாம் நம்மளுக்கு மட்டும் இல்லை, நம்மளோட வியூவர்ஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடு பார்ப்பீங்க. ஸோ இவன் நம்மளோட கில்லை எடுக்க பார்க்குறான். நான் கொரில்லா கிங் அவனை முடிச்சிட்டாரே. இன்னும் 2 ஹெல்த்து மட்டும் ஒரு அடி அடிச்சிருந்தான்னா கன்ஃபார்மாக நம்ம காலி தான் கைஸ். ஸோ கொஞ்ச நேரம் ஹெல்த்து ஏற வரைக்கும் நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே நிற்போம். வேறு 2 பவரோட போட்டிருக்கான். ஸோ ஓகே கைஸ், நம்ம பாதி ஹெல்த்து வந்துட்டோம். போகலான்னு போகிறதுக்குள்ளே கரெக்டாக மாட்டிகிட்டு வரல. இன்னும் ஒரு 5 அடி அடித்தா முடிச்சிடும்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரத்தில் நம்ம காலியாக ஒரு நேரத்துக்கு போனோம். ஓகே பாய் கைஸ்.